ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சாவூரில் இருக்கிற வராகி அம்மனுடைய 2வது நாள் அலங்காரம். மஞ்சள்லேயே அம்மாவை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கடவுளும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகளை கொடுக்கறதுக்காக தான் பண்டிகையை உருவாக்குறாங்க. இந்த அம்மன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த சித்திரை வைகாசி வெயிலில் இருந்து அதுக்கடுத்து நம்மளுக்கு பருவநிலை மாற்றம் வரும். அப்படி பருவநிலை மாற்றம் வரும்போது நம்மளுக்கு நிறைய நோய் நொடிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோய் நொடிகள்லேருந்து நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அம்மா என்ன பண்ணுறாங்க, மஞ்சளில் அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய வேர்ப்பிலைகளில் அலங்காரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மஞ்சள், வேர்ப்பிலை, கூழ் இந்த மாதிரிலாம் நம்ம அம்மனுக்கு படைச்சிட்டு நாம்ளும் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். அதை தான் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருந்து அம்மா நம்மளே காப்பாற்றுறாங்க. அப்படி அம்மாக்கிட்டேயே குழந்தையா இருந்தவங்களுடைய கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, நம்மளுடைய ராமகிருஷ்ணர். அவர் அப்படியே உருண்டு பிறண்டு அழுது தேம்பி அழுது, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட காட்சி வாங்கியிருக்காரு. அப்படின்னாக்கா அவருடைய மனதில் எவ்வளோ உரிமை இருந்திருக்கணும். காளியம்மனை பார்க்குறதுனா சாதாரண விஷயமா? அவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவுக்கு மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கூட அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தாய் எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை இப்போ ஒரு தாய் குழந்தைக்கு ஊட்டினாக்கா எப்படி அந்த குழந்தை சாப்பிடுமோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த குழந்தையான ராமகிருஷ்ணர் ஊட்ட அந்த உலக தாயான மாதா அந்த பிரசாதத்தை சாப்பிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, அவர் கூட உக்காந்து பேசியிருக்கா, அவர் கூட உக்காந்து விளையாண்டுருக்கா. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக தோட்டத்தில் பூ பறிச்சுக்கிட்டு பேசுவாங்களாம். நைட் ஆனால் அப்படியே ஜல்னு சலங்க ஓசை கேட்குமா. இவர் உடனே போய் பார்த்தாக்கா அந்த காளியம்மன் கோபுரத்து மேலே ஏறி நின்று அப்படியே அந்த கல்கத்தாவையே பார்க்குறதெல்லாம் ராமகிருஷ்ணர் அனுபவிச்சிருக்காரு. ராமகிருஷ்ணர் சாதாரண மனிதர் இல்லை, தெய்வங்களால் படிக்கப்பட்ட ஒரு தெய்வம். அவர் வாழ்ந்த இந்த பூமியில் நாமளும் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கும் போதே நம்மளுக்கு பெருமையாக இருக்குல்ல. நாமளும் கடவுளுடைய காட்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிறவியில் வேண்டிக்குவோம். இப்படியே வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த காட்சி கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இல்லைனாக்கா நம்ம தாத்தா காலத்தில் எப்பயோ ஒரு நாள் ஒரு மரம் இருந்திருக்கும். அந்த மரம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழித்து மறுபடியும் என்ன ஆகும், அதே இடத்துலையே வரும். அப்படி வரும்போது எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த மரம் அதுக்கப்புறம் இப்போ தான்ப்பா வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரியே தான் நாமளும் 21 தலைமுறைக்கு அப்புறம் பிறப்போம் அப்படிங்கிறது இந்த சின்ன செடி மூலமாக கூட கடவுள் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு. இந்த பிறவியில் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிறவியாக நம்ம தூய்மை அடைஞ்சு கண்டிப்பாக நாமளும் அம்மாவை பார்த்துடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.